பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக சிவனை நோக்கி தவம் இருக்கிறார் அர்ஜுனன். அர்ஜுனனின் கடுமையான தவத்தை கண்ட சிவன் தேவியிடம், துரியோதனன் அர்ஜுனன் தவத்தை கலைக்க மூகாசுரனை அனுப்புவான். பன்றி உருவம் எடுத்து வரும் அவனை என்னால் மட்டுமே அழிக்க முடியும். அர்ஜுனனை நான் வேடுவன் உருவத்தில் சென்று காப்பேன் என்றார். அதேபோல் ஒரு பன்றி அர்ஜுனனின் தவத்தை கலைக்கிறது. தன்னை காப்பாற்றிக் கொள்ள அம்பெய்துகிறான் அர்ஜுனன். அதே நேரத்தில் ஒரு வேடுவனும் அம்பெய்துகிறார். யாருடைய அம்பால் பன்றி வீழ்ந்தது என்று இருவருக்கும் சர்ச்சையும் யுத்தமும் ஏற்படுகிறது. அர்ஜுனன் தோற்றான். உடனே மண்ணால் சிவலிங்கம் செய்து பூமாலை அணிவித்து பூஜித்தான். ஆனால் அம்மாலை வேடுவனின் கழுத்தில் விழுந்தது. ஆச்சரியத்தில் அர்ஜுனன் வந்திருப்பது சிவனே என்று அறிந்து வணங்கினான். சிவனும் அர்ஜுனனுக்கு பாசுபத கணையை அளித்தார். மகனின் பெருமையை அறிந்த இந்திரன் அவனை தேவலோகத்துக்கு அழைத்தார். அர்ஜுனனை அரியணையில் அமர்த்தி சிறப்பு செய்து தெய்வீக அஸ்திரங்களை பயன்படுத்தும் முறையும் இசை நடனத்தை கற்றுக்கொள்ள சித்திரசேனனிடம் அனுப்பி வைக்கிறார். அங்கே அர்ஜுனனை பார்த்த ஊர்வசி காதல் வயப்படுகிறாள்.